விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று எண்ணப்படுகின்றன. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வாக்கு எண்ணும் மையமான பனையபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் வைக்கப்பட்டுள்ளன. காலை 8 மணி முதல் வாக்குகள் எண்ணப்பட உள்ளன. வாக்கு எண்ணிக்கை சிசிடிவி மூலம் கண்காணிக்கப்படுவதுடன் வீடியோ கேமரா மூலம் பதிவு செய்யப்பட உள்ளது. பாதுகாப்பு பணியில் 1195 காவலர்கள் ஈடுபட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமுகவைச் சேர்ந்த விக்கிரவாண்டி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் புகழேந்தி ஏப்ரல் 6ஆம் தேதி காலமானார். இதைத் தொடர்ந்து அந்த தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டது. அதன்படி கடந்த 10ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற்றது. திமுக சார்பில் அன்னியூர் சிவா, பாமக தரப்பில் சி. அன்புமணி, நாம் தமிழர் கட்சி சார்பில் அபிநயா உட்பட 29 பேர் களத்தில் உள்ளனர். இந்த தேர்தலில் 82.47 விழுக்காடு வாக்குகள் பதிவாகின. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாட்டின் காரணமாக சென்னையில் கிண்டி, நுங்கம்பாக்கம், எழும்பூர், அடையார் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. சென்னை புறநகர் பகுதிகளிலும் கனமழை கொட்டியது. மதுரவாயலில் கனமழை காரணமாக கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் வார இறுதி நாளையொட்டி சென்னையிலிருந்து வெளியூர் பயணித்த மக்கள் கடும் அவதி அடைந்தனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழையால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாயினர். இதேபோல் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் இடி மின்னலுடன் கனமழை பெய்ததால் பல்வேறு கிராமங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. கோபிசெட்டிப்பாளையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான மொடச்சூர், நல்லகவுண்டன்பாளையம், கரட்டடிப்பாளையம், குள்ளம்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி மற்றும் அதன் சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளில் 2 மணி நேரமாக பலத்த மழை பெய்தது. நகர்ப்புற பகுதிகளில் பல இடங்களில் மழைநீருடன் கழிவுநீர் கலந்து பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் துர்நாற்றம் வீசுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். தென்காசி மாவட்டத்தில் தொடர் மழை காரணமாக குற்றாலத்தில் உள்ள அனைத்து அருவிகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட நிலையில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டது. இதேபோல் கடலூர், சேலம், மதுரை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், தேனி, சிவகங்கை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலாக மழை பெய்தது. கேரளாவில் 2 வார இடைவெளிக்கு பிறகு மீண்டும் பருவமழை பெய்ய தொடங்கியுள்ளது. கேரளாவில் 16ஆம் தேதி வரை கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக திருவனந்தபுரம் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கண்ணூர், கோழிக்கோடு, காசர்கோடு ஆகிய 3 மாவட்டங்களில் இன்று அதி கனமழை பெய்யும் என்றும், எர்ணாகுளம், திருச்சூர், வயநாடு, மலப்புரம் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மாநிலம் முழுவதும் பரவலாக மழை பெய்து வரும் நிலையில் மாவட்ட நிர்வாகங்கள் மற்றும் பேரிடர் மீட்புத் துறையினர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர். கடந்த ஜூன் இறுதி வாரத்திற்கு பிறகு மீண்டும் தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ளது. மதுரையில் 14 வயது சிறுவனை ஆட்டோ ஓட்டுநருடன் கடத்திய வழக்கில் மேலும் 3 பேர் நெல்லையில் கைது செய்யப்பட்டனர். மதுரை SS காலனி விவேகானந்தர் தெருவைச் சேர்ந்த ராஜலட்சுமி என்பவரின் 14 வயது மகன் பள்ளி சென்றபோது கடத்தப்பட்டார். ஆட்டோ ஓட்டுநரையும் ஆம்னி வேனில் அந்த கும்பல் கடத்தியது. மகனை விடுவிக்க 2 கோடி ரூபாய் கேட்டு கடத்தல் கும்பல் மிரட்டல் விடுத்தது. இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணையை தொடங்கிய நிலையில் செல்போன் சிக்னலை கொண்டு கடத்தல் கும்பலை பின்தொடர்ந்தனர். இதனை அறிந்த கடத்தல் கும்பல் கண்களை கட்டியபடி சிறுவன் மற்றும் ஓட்டுநரை கிண்ணிமங்கலம் வனப்பகுதியில் இறக்கிவிட்டு தப்பிச் சென்றனர். இருவரையும் மீட்ட காவல்துறையினர் சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் சஸ்பெண்டில் உள்ள காவலரான செந்தில்குமாரை போடி பகுதியில் கைது செய்தனர். அவரிடம் நடத்திய விசாரணையில் நெல்லையில் பதுங்கியிருந்த அப்துல் காதர், வீரமணி, காளிராஜ் ஆகியோரையும் தனிப்படையினர் கைது செய்தனர். மேலும் பிரபல ரவுடியையும் காவல்துறையினர் தேடி வருகின்றனர்.
இதனிடையே காம்ப்ளெக்ஸ் விற்பனை விவகாரத்தில் கடத்தப்பட்ட மாணவனின் தாயாருக்கும் பெண் ஒருவருக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை என்றும் இந்த கடத்தல் சம்பவத்தின் பின்னால் அந்த பெண் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. தமிழகத்தில் கள்ளச்சாராயத்தை முற்றிலும் ஒழிக்கும் வகையில் திருத்தம் செய்யப்பட்ட மதுவிலக்கு சட்ட மசோதாவுக்கு ஆளுநர் ஆர்.என். ரவி ஒப்புதல் அளித்துள்ளார். கள்ளச்சாராயம் காய்ச்சுவோர், விற்பனை செய்வோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கும் விதமாக தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டத்தில் திருத்தம் செய்யப்பட்டது. இதற்கான மசோதா கடந்த ஜூன் 29ஆம் தேதி சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்பட்டது. அந்த சட்டத்தில் சிறை தண்டனையின் கால அளவும் தண்டனை தொகையும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. சாராயம் தயாரிக்கவும், கொண்டு செல்வதற்கும், வைத்திருப்பதற்கும், நுகர்வுக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் மதுவை அருந்தி மரணம் ஏற்பட்டால் அதை விற்றவருக்கு ஆயுள் காலம் வரை கடுங்காவல் சிறை தண்டனையுடன் 10 லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கும் வகையில் சட்டத்தில் திருத்தம் செய்யப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இதுபோன்ற குற்றங்களில் பயன்படுத்தும் அனைத்து அசையும் சொத்துகளையும் பறிமுதல் செய்வதோடு மது அருந்த பயன்படுத்தப்படும் உரிமமில்லாத இடங்களை மூடி முத்திரையிடவும் திருத்தத்தில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இந்த சட்ட திருத்தம் நிறைவேற்றப்பட்டு ஆளுநர் ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டது. இந்நிலையில் ஆளுநர் ஆர்.என். ரவி இதற்கான ஒப்புதலை வழங்கியுள்ளார். இதையடுத்து இந்த சட்ட திருத்தம் அரசிதழில் வெளியிடப்பட்டு அதன் பின் அமலுக்கு வரும். ஆண்டுதோறும் ஜூன் 25ஆம் தேதி அரசியல் சாசன படுகொலை தினம் கடைபிடிக்கப்படும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா, முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி சர்வாதிகார மனநிலையுடன் தேசத்தின் மீது அவசர நிலையை விதித்து ஜனநாயகத்தின் ஆன்மாவை கழுத்தை நெரித்ததாக விமர்சித்திருக்கிறார். ஜனநாயகத்தை மீட்க போராடிய கோடிக்கணக்கான மக்களை கௌரவிப்பதை மோடி அரசின் நோக்கம் என்றும் அவர் கூறியுள்ளார். இனி ஜூன் 25ஆம் தேதி 1975ஆம் ஆண்டு பிரகடனப்படுத்தப்பட்ட அவசர நிலையின் மனிதாபிமானமற்ற வலிகளை தாங்கிய அனைவரின் மகத்தான பங்களிப்பை நினைவுகூரும் என்றும் அமித் ஷா தெரிவித்துள்ளார். இந்திரா காந்தி பிரதமராக இருந்தபோது 1975ஆம் ஆண்டு ஜூன் 25ஆம் தேதி அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டது. அந்த சமயத்தில் அரசியல் கட்சி தலைவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. மாநில அரசு நிறைவேற்றி அனுப்பும் மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்காமல் இருக்கிறார் என மேற்கு வங்க ஆளுநருக்கு எதிராக அம்மாநில அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளது. மேற்கு வங்க அரசு தாக்கல் செய்த மனுவில் மேற்கு வங்க பல்கலைக்கழக சட்டத்திருத்த மசோதா, மேற்கு வங்க கால்நடை பல்கலைக்கழக சட்டத்திருத்த மசோதா, மேற்கு வங்க தனியார் பல்கலைக்கழக சட்டத்திருத்த மசோதா உள்ளிட்ட 8 மசோதாக்கள் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டு ஆளுநருக்கு 2 ஆண்டுகளுக்கு முன்பு அனுப்பி வைக்கப்பட்டன. ஆனாலும் மாநில ஆளுநர் மசோதாக்களுக்கு இதுவரை ஒப்புதல் அளிக்க மறுத்து கிடப்பில் போட்டு வைத்திருப்பதாக குற்றஞ்சாட்டி மாநில ஆளுநருக்கு எதிராக மனு தாக்கல் செய்துள்ளது. ஏற்கனவே தமிழ்நாடு, தெலுங்கானா, பஞ்சாப் மாநில அரசுகளும் மாநில ஆளுநருக்கு எதிராக இதே கோரிக்கைகளை முன்வைத்து மனுக்களை தாக்கல் செய்திருக்கும் நிலையில் அதை விசாரித்த உச்சநீதிமன்றம் உரிய உத்தரவுகளை பிறப்பித்திருந்தது. அத்தகைய உத்தரவுகள் குறித்து அறிந்தும் ஆளுநர் இந்த தாமதத்தை செய்து வருகிறார். நிலுவையில் உள்ள மசோதாக்களுக்கு விரைவில் ஒப்புதல் அளிக்க ஆளுநருக்கு உத்தரவிட வேண்டும் என அந்த மனுவில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இந்த மனுவை விரைந்து விசாரிக்க பட்டியலிடப்படும் என உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது. பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக ஏமன் நாட்டில் ஆயிரக்கணக்கானோர் மாபெரும் பேரணியில் ஈடுபட்டனர். காசாவில் பாலஸ்தீனத்தின் மீதான இஸ்ரேலின் மனிதாபிமானமற்ற தாக்குதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஏமன் மக்கள் ஒன்று கூடி பேரணியில் ஈடுபட்டனர். பாலஸ்தீன கொடியை ஏந்திச் சென்ற அவர்கள் இஸ்ரேலுக்கு உதவிக்கரம் நீட்டும் ஐரோப்பிய நாடுகளுக்கு எதிராகவும் முழக்கங்களை எழுப்பினர். இஸ்ரேல் காசாவின் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறது. அங்குள்ள பாலஸ்தீன மக்களை கொடூரமாக கொன்று வருவதாக பல்வேறு நாடுகளும் கண்டனம் தெரிவித்து வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக ஏமன் நாட்டில் ஆயிரக்கணக்கானோர் பேரணியில் ஈடுபட்டனர். ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான 4வது T20 போட்டியில் இந்திய அணி இன்று களம் காண்கிறது. ஹராரே மைதானத்தில் நடைபெறும் போட்டிக்காக இரு அணி வீரர்களும் தீவிர வலைப்பயிற்சியில் ஈடுபட்டுள்ளனர். ஏற்கனவே முடிந்த 3 போட்டிகளில் 2இல் இந்தியாவும் 1இல் ஜிம்பாப்வே அணியும் வெற்றி பெற்றுள்ளன.
இன்று நடைபெறும் 4வது போட்டியில் வெற்றி பெற்று தொடரை வசப்படுத்த இந்திய இளம்படை மும்முரம் காட்டும். ஜிம்பாப்வே அணிக்கு முதல் போட்டியில் கிடைத்த வரலாற்று வெற்றி தைரியத்தை கொடுத்திருப்பதால் இன்றைய போட்டியின் மீது ரசிகர்கள் மிகுந்த ஆர்வத்தில் உள்ளனர். இந்த போட்டி இந்திய நேரப்படி மாலை 4:30 மணிக்கு தொடங்குகிறது. தொழிலதிபர் முகேஷ் அம்பானியின் இளைய மகன் ஆனந்த் அம்பானியின் திருமண வரவேற்பு நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. மும்பையில் உள்ள ஜியோ வேர்ல்ட் கன்வென்ஷன் சென்டரில் ஆனந்த் அம்பானி, ராதிகா மெர்ச்சன்ட் ஆகியோரின் திருமணம் நடைபெற்றது. இந்த விழாவில் பங்கேற்க உலகம் முழுவதிலுமிருந்து பிரபலங்கள் ஏராளமானோர் வருகை தந்தனர். WWE எனப்படும் மல்யுத்தத்தில் பிரபலமான ஜான் சீனா, ராப் பாடகர் ரெமா, முன்னாள் பிரிட்டன் பிரதமர்கள் டோனி பிளேர், போரிஸ் ஜான்சன் போன்றோர் நிகழ்வில் பங்கேற்றனர். திருமணத்திற்கு வந்தவர்கள் பெரும்பாலும் இந்திய பாரம்பரிய உடைகளையே அணிந்து வந்திருந்தனர். நடிகர் ரஜினிகாந்த், அவரது மனைவி லதா ரஜினிகாந்த், மகள் சௌந்தர்யா மற்றும் அவரது கணவர் ஆகியோர் இந்த வரவேற்பு நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். வரவேற்பு நிகழ்ச்சியில் நடிகர் ரஜினிகாந்த் நடனமாடி உற்சாகமாக பங்கேற்றார். இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டன் தோனி அவரது மனைவி மற்றும் மகளுடன் பங்கேற்றார். இசையமைப்பாளர் AR ரஹ்மான், தமிழ் திரைப்பட இயக்குநர் அட்லி, பாலிவுட் நட்சத்திரங்கள் ஷாருக் கான், சல்மான் கான், கேத்ரினா கைஃப், தீபிகா படுகோன், அனில் கபூர், சஞ்சய் தத் உள்ளிட்ட பலரும் திருமண வரவேற்பில் பங்கேற்றனர். இன்று நடைபெறும் நிகழ்வில் பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்டோர் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் காவிரி ஆறு பாயும் மாநிலங்களின் எண்ணங்களை கருத்தில் கொண்டு பிறப்பிக்கப்பட்டுள்ள உத்தரவை கர்நாடக அரசு ஏற்காமல் முரண்டு பிடிப்பது ஏற்கத்தக்கது அல்ல என குறிப்பிட்டுள்ளார். விளம்பர போட்டோ ஷூட்டில் கவனம் செலுத்தும் முதலமைச்சர் ஸ்டாலின் காங்கிரசின் தயவுக்காக தமிழக ஜீவாதார உரிமையை விட்டுக் கொடுப்பது அவரின் செயலற்ற தன்மை மூலம் தெளிவாக தெரிகிறது என்றும் விமர்சித்துள்ளார். காவிரி விவகாரத்தில் தமிழகத்துக்கு உரித்தான நீரை பெற முதலமைச்சர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் காவிரி நீர் ஒழுங்குமுறை குழு ஆணைப்படி தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் திறக்க கர்நாடக துணை முதலமைச்சர் சிவக்குமார் மறுப்பது அநீதி என கண்டனம் தெரிவித்துள்ளார். காவிரி விவகாரத்தில் கர்நாடகத்தின் அனைத்து அத்துமீறல்களையும் அநீதிகளையும் திமுக அரசு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருப்பதாக குற்றம் சாட்டியுள்ள அன்புமணி, காவிரி மேலாண்மை ஆணையத்தின் கூட்டத்தை அடுத்த சில நாட்களில் கூட்டி இந்த சிக்கலில் அதிகாரப்பூர்வ ஆணை பிறப்பிக்கும்படி தமிழக அரசு வலியுறுத்த வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறைந்தபட்ச நீரை கூட கர்நாடக அரசு தர மறுப்பது எந்த வகையிலும் ஏற்கத்தக்கது அல்ல என தெரிவித்துள்ளார். மேலும் கர்நாடக அரசின் முடிவை தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பில் வன்மையாக கண்டிக்க விரும்புவதாகவும், குறுவை சாகுபடியை நிறைவு செய்யாமல் இருக்கும் சிரமமான நிலையை கர்நாடக முதலமைச்சர் புரிந்து கொண்டு காவிரி ஒழுங்காற்று குழுவின் உத்தரவை நிறைவேற்ற வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். காவிரி ஆற்றிலிருந்து தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் திறந்துவிட முடியாது என கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா தெரிவித்துள்ளார். டெல்லியில் நடைபெற்ற காவிரி ஒழுங்காற்றுக்குழு கூட்டத்தில் கர்நாடகாவிலிருந்து தமிழ்நாட்டிற்கு வரும் 31ஆம் தேதி வரை தினந்தோறும் 1 TMC தண்ணீர் திறக்க வேண்டும் என பரிந்துரை செய்தது. இந்நிலையில் தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் திறப்பது தொடர்பாக கர்நாடக துணை முதலமைச்சரும் நீர்வளத்துறை அமைச்சருமான DK சிவக்குமார் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகளுடன் முதலமைச்சர் சித்தராமையா அவசர ஆலோசனையில் ஈடுபட்டார். இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த சித்தராமையா தமிழ்நாட்டிற்கு தற்போதைக்கு தண்ணீர் திறந்துவிட முடியாது என கூறினார். That we are shortage of 28% of water in our reservoirs. We are not in a position to release water till end of July this year. Also, we have taken a decision to call all-party meeting on 14th of this month at 4 o'clock. நியோமேக்ஸ் நிதி நிறுவன வழக்கு விசாரணையை 15 மாதங்களில் முடித்து குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறைக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. நியோமேக்ஸ் நிதி நிறுவனம் பல கோடி ரூபாய் முதலீடு பெற்று மோசடி செய்தது தொடர்பான வழக்குகளை விசாரித்த நீதிபதி தண்டபாணி குற்றம் சாட்டப்பட்டவர்கள் முழு ஒத்துழைப்பு அளித்து முழு விவரங்களை அளிக்க வேண்டும் என தெரிவித்தார்.
பாதிக்கப்பட்டவர்களின் விவரங்களை கண்டறிய செய்தித்தாளில் விளம்பரம் செய்ய வேண்டும் என்றும் இந்த வழக்கு தொடர்பான விசாரணையை 15 மாதங்களில் முடித்து குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறைக்கு நீதிபதி உத்தரவிட்டார். மேலும் மோசடியில் ஈடுபட்ட நபர்களின் சொத்துக்களை கண்டறிந்து ஏலத்தில் விட நீதிமன்றத்தை நாடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஆணையிட்டு நீதிபதி வழக்கை முடித்து வைத்தார். அமலாக்கத்துறை வழக்கிலிருந்து விடுவிக்க கோரிய மனுவின் தீர்ப்பினை தள்ளி வைக்க கோரி செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடைச்சட்ட வழக்கில் இருந்து விடுவிக்க கோரி தாக்கல் செய்த மனு மீதான உத்தரவை தள்ளி வைக்க கோரி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தரப்பில் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதை விசாரித்த நீதிபதி அல்லி செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். மேலும் அமலாக்கத்துறை வழக்கிலிருந்து விடுவிக்க கோரி செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனு மீதான உத்தரவு ஜூலை 16ஆம் தேதி பிறப்பிக்கப்படும் என அறிவித்துள்ளார். புதிய மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் அமலாக்கத்துறையின் கைது நடவடிக்கைக்கு எதிராக டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தொடர்ந்த மனுவில் அவருக்கு இடைக்கால பிணை வழங்கி உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணை உச்சநீதிமன்றத்தில் நீதிபதி சஞ்சீவ் கண்ணா தலைமையிலான அமர்வில் விசாரிக்கப்பட்டது. வழக்கில் தீர்ப்பளித்த நீதிபதிகள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாநில முதலமைச்சரை பதவியிலிருந்து விலகுமாறு நீதிமன்றங்களால் எந்த உத்தரவும் பிறப்பிக்க முடியாது என தெரிவித்தனர். இந்த விவகாரத்தில் அமலாக்கத்துறையினர் கைது செய்த சட்டப்பிரிவுகளின் மீது பல்வேறு கேள்விகளை அரவிந்த் கெஜ்ரிவால் தரப்பு முன்வைத்துள்ளது. இதில் 3 கேள்விகளின் மீது விரிவான விசாரணை நடத்தப்பட வேண்டியுள்ளது. அந்த விசாரணையை உச்சநீதிமன்றத்தின் அரசியல் சாசன அமர்வு மேற்கொள்ளும் என தீர்ப்பளித்த நீதிபதிகள் அரசியல் சாசன அமர்வு அந்த வழக்கில் விசாரணை நடத்தி தீர்ப்பு வழங்கும் வரை டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால பிணை வழங்குவதாக அறிவித்தனர். இடைக்கால பிணையை உச்சநீதிமன்றம் வழங்கியிருந்த போதும் டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் சிபிஐயால் ஏற்கனவே அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர் தொடர்ந்து சிறையிலேயே இருக்கும் நிலை நீடிக்கிறது. அமெரிக்க துணை அதிபர் கமலா ஹாரிஸும் இந்திய மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியும் தொலைபேசி வாயிலாக உரையாடியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அமெரிக்க அதிபர் வரும் நவம்பர் 5ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இந்நிலையில் ஜனநாயக கட்சியின் சார்பில் அதிபர் பதவிக்கு ஜோ பைடனுக்கு பதிலாக துணை அதிபராக உள்ள கமலா ஹாரிஸ் போட்டியிட வேண்டும் என அக்கட்சி வட்டாரங்களிலேயே குரல்கள் வலுத்து வருகின்றன. இதனிடையே கமலா ஹாரிஸ் ராகுல் காந்தியுடன் தொலைபேசி வாயிலாக உரையாடியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இருப்பினும் அவர்கள் பேச்சின் விவரங்கள் குறித்து எந்த தகவலும் வெளியாகவில்லை. நேபாளத்தில் நிலச்சரிவில் சிக்கி ஆற்றுக்குள் விழுந்த 2 பேருந்துகளில் பயணித்த மக்களின் நிலை கேள்விக்குறியாகியுள்ளது. சித்வான் மாவட்டத்திற்கு உட்பட்ட திரிசூலி ஆற்றின் ஓரத்தில் 2 பேருந்துகள் சென்று கொண்டிருந்தன. அப்போது திடீரென ஏற்பட்ட நிலச்சரிவில் 2 பேருந்துகளும் சிக்கி ஆற்றுக்குள் கவிழ்ந்தன. இதில் பயணித்த 62 பயணிகளின் நிலை என்னவென்று தெரியவில்லை. அவர்களை தேடும் பணியில் மீட்பு பணியினர் ஈடுபட்டுள்ளனர். 3 பயணிகள் பேருந்திலிருந்து வெளியே குதித்து சிறு காயத்துடன் உயிர் தப்பியுள்ளனர். மற்றவர்கள் நிலச்சரிவில் சிக்கி ஆற்றில் விழுந்ததால் அவர்களின் நிலை கேள்விக்குறியாகியுள்ளது. நேபாளத்தில் கடந்த மாதம் ஏற்பட்ட நிலச்சரிவு கனமழைக்கு 91 பேர் உயிரிழந்தனர் என்பது நினைவு கூறத்தக்கது. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே உள்ள இளஞ்சாவூர் முத்துமாரியம்மன் கோவிலில் நன்னீராட்டு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. பூஜிக்கப்பட்ட புனித நீரை மேளதாளங்கள் முழங்க சிவாச்சாரியர்கள் தலையில் சுமந்து வந்து கோபுர கலசங்களில் ஊற்றினர். தொடர்ந்து பக்தர்களின் மீது ட்ரோன் மூலமாக புனித நீர் தெளிக்கப்பட்டது. இதேபோல சேலம் மாவட்டம் சங்ககிரி சோமேஸ்வரர் கோயிலில் நடைபெற்ற நன்னீராட்டு விழாவில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தீர்த்தக்குடம் எடுத்து வந்து வழிபட்டனர். திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மாரியம்மனுக்கு பால், தயிர், சந்தனம், மஞ்சள், தேன், விபூதி, திரவியம், பழ வகைகள், இளநீர் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது.